ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர் நடந்த இந்த ஜிஎஸ் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதாவது அவுட் சோர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக் எப்படி கேட்டிருக்காங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் பாப்பா உமர்நாத் பற்றி உண்மையான கூற்று கேட்டிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகத்திற்காக ஆங்கிலா கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி யார்? நம்ம தமிழ்நாட்டில் ருக்மிணி லட்சுமிபதி அவங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கமலாதேவி சட்டோபாத்யாய். அதுக்கடுத்து இவங்க துவரிமன் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தை நிறுவினார். அது கரெக்டு தான். பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமானார். அது கரெக்டு தான். 1945 காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இல்லை, இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இணைஞ்சாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு டாபிக் ஒரு கொஷின் படிக்கிறோன்னா அந்த டீட்டெயில்டாக ஒரு ChatGPTயில் போட்டோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்கூல் புக் அவுட்சோர்ஸ் புக் ரெஃபர் பண்ணி படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக்கில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ இதை நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி இதோட PDF வேணால் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சர் தாமஸ் மன்ட்ரேர் ரயில்வாரி முறையை அறிமுகப்படுத்தினா அது கரெக்டு தான். திருமலை திருப்பதி கோயிலுக்கு பெரிய கொப்பரை ஒன்று அன்பு அது கரெக்டு தான். பக்கட நாணயங்களில் அந்த ரூபாய் நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள், அதாவது வெள்ளி ரூபாய் நாணயங்கள்னு வரும். அந்த வெள்ளிங்கிற வேர்டு இல்லை, அதனால் அந்த இதை தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த PDFயில் இருக்குது. வேணுங்கிறவங்க ரீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு டைம் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி திருக்குறள் கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்க, அதுக்கப்புறம் யூனிட் 6 என்னென்ன கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் ஒவ்வொன்றுக்கும், அதாவது சேர சோழ பாண்டியர் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 100 கொஷின்ஸ்க்கு நீங்கள் எடுத்தாலே ஒரு 100 டாபிக் படித்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலே மேக்ஸிமம் ஒரு 40 to 50 கொஷின்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா பிஒய் கொஷின்ஸ் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம பிஒய் கொஷின் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2025 2026 ஜிஎஸ்ஸை படிக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா ஜிஎஸ் தான் நம்மளுக்கு நிறையா மறந்துடும். ஸோ அதனால் ஜிஎஸ்ஸை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் தமிழ் எடுத்திங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் லாஸ்ட்டு 2 months கூட நம்ம தமிழ் பிஒய்க்கு இது பண்ணலாம். ஆனால் பிஒய்க்கு இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.